ஹலோ எவ்ரிவன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் vlog தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் vlogலேயே சொல்லியிருப்பேன் ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் அங்கே நடந்த எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணி ஒரு vlog மாதிரி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஊருக்கு போனதுனால என்னால் வீடியோ போட முடியல இத்தனால. அது மட்டும் இல்லாமல் அங்கே போய் அவ்வளோ வீடியோஸும் எடுக்க முடியல. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்தது எல்லாத்தையும் நான் ஜாயின் பண்ணி வீடியோவாக போட போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 டேஸ்க்குள்ளே vlog இருக்குது. ஊருக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஊருக்கு போகிறதுக்கே பார்த்திங்கன்னா 1 மணி ஆகிடுச்சு. ஏன்னா போகிறப்ப கொஞ்சம் வேலைலாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறதுக்கு 1 மணி ஆகிடுச்சு. நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அவங்க லன்ச் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. சரியான வெயிலாக இருந்ததா, அதனால் தண்ணி தாகத்துக்கு ஜூஸ் போட்டு குடிச்சாச்சு. இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போனதுனால ஸ்பெஷலாக செஞ்சுருந்தாங்க. நெய் சோறு, தால்ச்சா, சிக்கன் ஃப்ரை, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, பீட்ரூட் பச்சடி, அந்த மாதிரி நிறையா செஞ்சுருந்தாங்க. லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி தான் பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறமா எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கல. நைட் ஆகிடுச்சு. எல்லோரும் வாசலில் உட்காந்து சும்மா பேசிகிட்டு இருந்தோம். இங்கே வாசலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெஞ்ச் இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். இதில் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைங்க வந்தாலே நான் என் கசின்ஸ் எல்லோரும் சேர்ந்து இதில் ஏறி குதிச்சு விளாடுவோம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா செகண்ட் டே அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. மார்னிங் எந்திரிச்சோன்னே சும்மா வாசலில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். இது வில்லேஜ் அப்படிங்கிறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் மார்னிங் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது எதுவும் நான் எடுக்கல. கொஞ்சம் நேரம் கழிச்சு அன்றைக்கி பார்த்திங்கன்னா கிர்னி பழத்தில் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஸோ அதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எல்லோரும் லன்ச் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி லன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா எதுவும் வீடியோஸ்லாம் எடுக்கல. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ டே 2ல் பார்த்திங்கன்னா அவ்வளோவா வீடியோஸ் இருக்காது. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஷட்டில் பேட் தான் விளாண்டுட்டு இருந்தோம். வாசல் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ அங்கே ஷட்டில் பேட் விளாண்டுட்டு இருந்தோம். ஒரு நைட்டு 12 மணி அந்த டைம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா டே 3 அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா கடையிலேருந்து தான் வாங்கியிருந்தாங்க. பரோட்டா அண்டு சாம்பார். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை ஒன்று இருக்குது. நான் என்னான்னு சொல்கிறேன். என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா களி தான் கிண்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுதான் இன்றைக்குள்ள பெரிய வேலை. நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இது கேஸ் ஸ்டவ்வில் செய்யலை. ஏன்னா நிறையா செய்கிறோம் அப்படிங்கும் போது கேஸ் ஸ்டவ்வில் செஞ்சால் சரிப்பட்டு வராது. அதனால் தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்டவ் வச்சு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே களி எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி பெரிய சட்டியெல்லாம் வச்சு எண்ணெய்லாம் ஊற்றி செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சவங்க வீட்டுக்கும் கொடுக்க போகிறோம். அதனால தான் நிறையா செஞ்சுருந்தாங்க. ஸோ நானே கசின்ஸ் எல்லாருமே சேர்ந்து சும்மா வேடிக்கை பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். களி பார்த்திங்கன்னா கிண்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கு இல்லையா, அதனால் கிண்டும் போது கையெல்லாம் வலிக்கும். ஒருத்தவங்க சட்டியை பிடிச்சிருந்தாங்க, ஒருத்தவங்க கிண்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு.
மதியம் லஞ்சும் பார்த்திங்கன்னா சிம்பிளாக தான் செஞ்சுருந்தாங்க. ஏன்னா களிக்கின்றது வந்து ரொம்ப பெரிய வேலை அப்படிங்கிறனால சிம்பிளாக செஞ்சுருந்தாங்க. எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனியாக பெரிய பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சுட்டாங்க. அப்போ தான் எல்லோரும் கொடுக்கும்போது வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி பெரிய தட்டில் போட்டு ஆற வச்சாச்சு. நெக்ஸ்ட் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுக்க வேண்டியது தான் வேலை. ஸோ எல்லோரும் சேர்ந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கு அங்கே எதுவும் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் ஷட்டில் விளையாட வந்தாச்சு. மாமி பார்த்திங்கன்னா பஜ்ஜிலாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, வாழைக்காய் பஜ்ஜியெல்லாம். அப்புறம் கடையிலேன்னு கொஞ்சம் சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டே விளாண்டுட்டு இருந்தோம். ஷட்டில் பேட், யூனோ, செஸ் அந்த மாதிரி நிறையா விளாண்டுட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா டே 4 அன்றைக்கி எடுக்கிற வீடியோ. அன்றைக்கி பார்த்திங்கன்னா எதுவுமே வீடியோஸ்லாம் எடுக்கல மார்னிங்லேருந்து. ஈவினிங் பார்த்திங்கன்னா எல்லோரும் தரங்கம்பாடி பீச் போயிருந்தோம். ஸோ அதை தான் வீடியோஸாக எடுத்திருந்தேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தரங்கம்பாடி பீச் போனது, காரைக்கால் பீச் போனது அது எல்லாத்தையும் நான் விலாகாக போட்டிருக்கேன். ஸோ அதனால அவ்வளோவா டீட்டெயிலாக நான் எதுவும் விலாக் எடுக்கல. சும்மா அங்கேருந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன கிளிப்ஸாக எடுத்தேன். ஸோ இப்போ தரங்கம்பாடி பீச் வந்து ரீச் ஆகியாச்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா கோட்டோவிலலாம் போகல. ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 டைம்ஸ்க்கு மேலே உள்ளே போயிருக்கோம் அப்படிங்கிறனால இந்த தடவை உள்ளெல்லாம் போகல. சும்மா ஸ்நாக்ஸ், பீச் எல்லாத்தையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலி நிறையா பேரை நான் மீட் பண்ணேன் அன்எக்ஸ்பெக்டடாக. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து பீச்சில் என்ஜாய் பண்ணோம். பீச் பார்த்திங்கன்னா மார்னிங் டைம் விட ஈவினிங் டைம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த தண்ணி, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற மூன் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் விட தரங்கம்பாடி பீச்சில் வந்து ஒரு ரெசார்ட் இருக்கும்லே, அது அதை விட சூப்பராக இருக்கும். நல்லா லைட்லாம் போட்டு ஜொலிக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா டே 5. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம பீச் தான் போகிறோம். ஆனால் தரங்கம்பாடி பீச்சில் காரைக்கால் பீச் போகிறோம். நாங்கள் பார்த்திங்கன்னா லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு சீக்கிரமாகவே கிளம்பியாச்சு. ஒரு 2 o'clock அந்த மாதிரி. ஏன்னா காரைக்காலில் வந்து கொஞ்சம் வேலை இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5:45 அந்த மாதிரி ஆகிடுச்சு. அங்கே போயிட்டு அந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் விளையாண்டுட்டு இருந்தோம். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் கொஞ்சம் பயம் தான். இருந்தாலுமே அதில் விளையாண்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். எத்தனை தடவை பீச்சுக்கு போனாலுமே அதில் விளையாடாமல் வரதில்லை. ஸோ இப்போலாம் தண்ணி பக்கம் கூட போகிறதில்ல. இந்த கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அவ்வளோதான், 5 days நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.